வணக்கம் காய்ஸ். வணக்கம். வாய்ஸ் ஜேபி அண்ட் அரவிந்த். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விடுதலை 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி விடுதலையோட 1 பற்றி நான் பேசிடுறேன். விடுதலை 1 வந்து பார்த்தீங்கன்னா, சூரி வந்து ஒரு காமெடி கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. டக்குன்னு அவருக்கு ஒரு செமையான சேஞ்ச் அவரோட கெரியர்லேயே பயங்கரமாக கொடுத்த படம் இந்த படம் தான். வெற்றிமாறன் அவரோட இந்த காமெடி கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்ட பயங்கரமா ஒரு ஹீரோ கேரக்டர்ல போர்ட்ரேட் பண்ணியிருந்தாரு. அப்படி ஒரு செமையான இன்டென்ஷனான படத்தை வந்து நம்ம வந்து நான் அது வரைக்கும் பார்த்தது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பயங்கரமான இன்டென்ஷனான ஃபிலிம். அதோட எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இல்லைனாலும் படம் வந்ததுக்கு அப்புறம் அது பெருசா பேசப்பட்டது. அதுல வந்துட்டு மெயினா வந்துட்டு விஜய் சேதுபதி நடிச்சிருந்ததும் சரி, விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் சீன் வந்திருந்தாலும் அவரோட கேரக்டருக்கான ஹைப் வந்து பயங்கரமா இருந்தது. ஒரு சில சீன்ஸ் வந்திருந்தாலுமே விடுதலை 2ல அவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்ற அந்த ஹைப் வந்து வேற லெவல்ல இருந்தது. அதே மாதிரி வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு பயங்கர கேப் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை எடுக்கிறாரு, நிறுத்திக்கிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அது ஒர்த்தா இருக்குமா, அவர் இவ்வளோ வெயிட் பண்ணி எடுத்தது வந்து ஒரு வேலிடான வெயிட்டா இருக்குமா அப்படின்றது வந்து எதிர்பார்ப்பு வந்து விடுதலை 2க்கு இருக்கு. ஸோ நம்ம இப்போ அந்த விடுதலை 2 ட்ரெய்லரை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லரை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். என்ன கைஸ், ட்ரெய்லர் பார்ப்போமா? ப்ரோ, ஆட் ஆன் டு யுவர் பாயிண்ட், இதுல வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு டிஏஜிங் லுக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். பார்ப்போம் வருதான். இது புது இன்ஃபோடா, எனக்கே தெரியாது. நல்ல இன்ஃபோ தான், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த டிஏஜிங் லுக் ட்ரெய்லர் வருதா என்னன்றத பார்ப்போம். இதுதான் ட்ரெய்லர் போடவா? செய்ய ஆரம்பிச்சப்போ அவரோட ஸ்பெஷாலிட்டி அது. ஆஹா ஆஹா ஆஹா, அருமை அருமை அருமடா. மாதிரி வேற மாதிரி அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. பயங்கரமா இருக்குடா. வெறித்தனம் இன்டென்ஸ். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி தான் இந்த படத்தை ஃபுல்லா ஹோல்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. ட்ரெய்லர்ல மேக்ஸ் ஆஃப் த டைம் என்ன ஒரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான் ட்ரெய்லரு. ஒரு 10 செகண்ட் தான் வராரு சூரி. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்றேன். விடுதலை 3 ஆன் தி கார்ட்ஸ். ப்ரோ உண்மையா ப்ரோ, எனக்கு நியூஸ் வந்துச்சு. க்ளோஸ்டு சோர்ஸ். ஆடியோ ஓடுது. இந்த க்ளோஸ்டு சோர்ஸ் தான் யாருன்னு தெரியல. ஆளாளுக்கு க்ளோஸ்டு சோர்ஸ்னு சொல்றீங்க. சும்மா அடிச்சு விட்டாட்டாவ. அதான். சரி ப்ரோ, ட்ரெய்லரை பத்தி சொல்லிருங்க. ட்ரெய்லர் அதான், எனக்கு மேக்கிங் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். எனக்கு அப்படியே ஸ்டன் ஆனது மேக்கிங் தான். ஜேபி சொல்றா சட்டிலா இருந்ததுன்னு. சட்டிலா இருந்தாலும் அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ ஏரியல் ஷாட்ஸு, எவ்வளோ பனி மூட்டத்துல ஷாட்ஸு, நிறைய ஷாட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நைட்ல எடுத்த வீடியோஸ் எல்லாமே, சீன்ஸ் எல்லாமே நல்லா கிளியரா தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெற்றிமாறன் வந்து அகைன் ஒரு வேற லெவல் ஓஜி டைரக்டர்ன்றத ப்ரூவ் பண்ண மாதிரி தான் இருக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு. அதே மாதிரி விஜய் சேதுபதியோட நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும் போல. ஏஜ் டிஃபரன்ஸ் சின்ன வயசுல இருந்தே அப்படியே நிறைய லுக்ஸ் நிறைய இருக்கு. அந்த லுக்ஸ் எல்லாமே நல்லா பயங்கரமா இருந்தது. அதுவும் மெயினா வந்து அந்த நினப்பு அதெல்லாம் வந்து அப்படியே செமையா இருந்தது. ட்ரெய்லர்ல செமையா இருந்தது. ஒரு இதா இருக்கும், மெல்டிங்கா இருக்கும். ராசா அதேதான். அல்ல, எனக்கு அதான் என்னோட ட்ரெய்லர் இதான் தோணுச்சு. டயலாக்கும் ரொம்ப இன்டென்ஸா இருந்தது. அப்படியே நீ சொல்லிட்டு அரவிந்த் என்ன அடுத்தது உன்னோட? அதான் என்ன, இது ஒண்ணு பயங்கரமா ஆக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்ட் 2. ஏன்னா நிறைய அந்த கொடுமைப்படுத்துற சீன் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து வெட்டு குத்து ஃபைட்டு இதுவும் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. வெற்றிமாறனோட எல்லா படமும் வந்த மாதிரி இருந்துச்சு. அசுரனும் வந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய ஆடுகளம் இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி தோணல. இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு சாயலும் எனக்கு தெரியல. இல்ல ஃபைட் சீன் இதெல்லாம் பார்க்கும்போது சொல்றேன்.
ஓகே 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 ஓகே. சிமிலரா தோணலைனாலும் அது ஞாபகப்படுத்துதுன்ற. இல்ல ஸ்டோரி வைஸா சொல்ல, மேக்கிங் வைஸா சொல்றேன். ஓகே 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 ஓகே. ஓவராலா நீ சொல்லு. ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ம். பாப்போம், படத்துக்கு வெயிட் பண்றேன். ஜேபி ப்ரோ எனக்கு வந்து வெற்றிமாறன் வந்து எப்போதுமே நம்பலாம். ஆனா இதுல வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஐ மீன் ட்ரெய்லர்ல பார்க்கும் போதே ஒரு மாதிரி நல்லா யூஸ்வலா இல்லாம ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. நிறைய லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி மூவி ப்ரோ. தட்ஸ் இட். அவ்வளவுதான். என்னடா ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டேன் 2 லைன்ல. லென்த்தா போற மாதிரி இருந்துச்சு அதான். இல்ல ப்ரோ, லென்த்தா கங்குவா மாதிரி ஏதாவது பேசி அடி வாங்க கூடாதுல்ல, அதனால. நான் அதுக்கு இல்ல, நான் வந்து வெற்றிமாறன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் நான் வீடியோ டியூரேஷன் அதிகமா போயிடுங்கிறதால கம்மியா இப்பெல்லாம் நம்பிக்கை இல்ல இப்பெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா கூட பயம் இல்ல. நம்பிக்கை இருக்குன்னாதான் பயமாவே இருக்கு. நான் அப்படிதான் கங்குவாக்கு பேசி அடி வாங்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். அதனால நான் வந்து லைட்டா பேசி அடக்கி வச்சுக்கிறேன். ப்ரோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இரலவென்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்னு சொல்றேன். இவர் இருக்காருல நம்ம தனஞ்சயன், அவர் வந்து கதறிட்டு இருக்காரு யூடியூப் சேனல்ல. இப்போ வந்துட்டு செம்ம கடுப்பாவது. அவருக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டுடலாமான்னு தோணுது எனக்கு. ப்ரோ படம் மொக்கையா இருக்குன்னே ஒத்துக்க மாட்டாரு ப்ரோ. வந்துகிட்டு ஆடியன்ஸை குறை சொல்லிட்டு இருக்காரு. ஆடியன்ஸ குறை சொன்னாலும் பரவாயில்ல, விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் குறை சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் ரொம்ப இதா இருந்துச்சு, சைல்டிஷா இருக்கு. என்ன அவருக்கு ஒரு ரிப்ளை போட்டுவிடும். ஓகே கைஸ், நீங்களும் வந்து விடுதலை 2 ட்ரெய்லர் பாருங்க. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்கன்னு நாங்க சொல்லவே மாட்டோம் எந்த படத்தையுமே. ஏன்னா தெரியல, அது நம்ம இதே மாதிரி தான் ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அதை வந்து ஓவர் எக்ஸாசரேட் பண்ணிடுறோம் ஒரு சில டயத்துல. அதனால அது வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே போய் பார்ப்போம். ரிலீஸ் ஆயிருக்கா போய் பார்ப்போம். அப்படி போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம்னா அது நமக்கும் நல்லா இருக்கும். ஸோ எடுத்தவங்களுக்கும் அது ஒரு வேல்யூபிளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரணும்ன்றத நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு அனதர் ட்ரெய்லர் ரியாக்ஷன், டீசர் ரியாக்ஷன், இல்ல ஒரு மூவி ரிவ்யூல நம்ம சந்திக்கலாம். பை கைஸ். பை 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 கைஸ்.